இதில் சரண்டர் ஆனது மோடி தாங்க. அது உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கணும், திமுக காரங்களுக்கு கூட தெரியாது. நான் சொல்கிறேன், இதை இன்னொரு கோணத்தில் வெறுப்பு விருப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மோடிக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? பல்டிக்குமார்னு ஒருத்தர் இருப்பார், நிதிஷ்குமார் அடிச்சுன்னு கரெக்டாக சொல்லிடல. நிதிஷ்குமார் அன்றைக்கி வரல, அவர் சிக்கலை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் மட்டும் பேக் அடிச்சாருன்னா அந்த அரசாங்கம் கவிழாதா? அதைத்தான் சீமான் சொல்றாரு. நான் வர்றேன், முடிச்சிடுறேன், ஒன் பை ஒன்னா வர்றேன். ஒரு கருத்தை வச்சு நம்ம கணிக்க முடியாது, இன்னொரு கருத்து சொல்ல வர்றேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிற கடந்த மே 14 தான் பதவியேற்றார் பிஆர் காவாய், அம்பேத்கருடைய சிஷ்ய பிள்ளை. அவர் என்ன கேட்டார்? என்ன ஈடிக்கு வேற வேலை இல்லையா? ஈடி ஒரு ரைடு அடிக்குதுன்னா அதற்கான என்ன முகாதாரம் இருக்கிறது, அதற்கான என்ன காரியம் இருக்கிறது கேட்டார கேட்கலையா? காரி துப்பலையா? சொல்லுங்க பிரதர். அப்ப என்ன அர்த்தம்? மோடியுடைய முகத்திரையே கிழிக்கிறாரு நீதிபதி. நீ சும்மா அடியாளு மாதிரி ஈடியை பயன்படுத்தாதீங்க. போச்சா? அங்கே ஒரு இடத்துல போச்சா? நல்ல பாயிண்ட் புரிஞ்சுது. ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் பெரிய ஆர்டர் 54 இன்ச்சுடா உடனே வார் பண்ணுவோம்டா அப்படின்னு யார? பாகிஸ்தானை அடிச்ச சிறப்பு. நாங்கள் வரவேற்றோம். நாங்கள் தமிழ்நாடு பூரா சென்னையிலே உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம். எல்லா மக்களும் கட்சி வேறுபாடு இல்லாமல், சங்கிப்பையிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டை பாதுகாக்க செய்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் நடந்தது என்னங்க? இவரை போரை நிறுத்தினாரு. சொல்லுங்க, நீங்க ஒரு நெறியாளர், உங்களுக்கு தெரியும் இந்த போர் எப்படி நிறுத்தப்பட்டது ஒரே இரவில். சொல்லுங்க பிரதர், எப்படி நிறுத்தப்பட்டது தெரியுமில்ல? அங்கிருந்து பேசுறாரு, அமெரிக்கால இருந்து. நான் சொல்லிட்டேன், நீங்க மட்டும் போற நிறுத்துறேன்னா உங்களுக்கு பொருளாதார நசிவை உருவாக்கி விடுவேன், உங்க பிசினஸ் பேக்ட்ராப் அடிச்சிரு, பிசினஸ் விட்டு நான் உங்களை நான் வெளியேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுமே ஆப்பாயிட்டார்ல. இல்ல அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அமெரிக்கா ஒன்றும் தலையிடல அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் அவர் சொன்னது பொய்யான்னு கேட்கிறேன்.